सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। श्रुतिस्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्र भाष्य कृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः नारायणं पद्मभूं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुखं गौरवं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं सन्ततमानतोऽस्मि सदा शिवसमारम्भां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। आचार्य पादैः कृत जीवन मुक्ति आनंद लहरी கிரந்தம் பிரகரண கிரந்தம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க வேண்டியது 2வது ஸ்லோகம். வனே விருக்ஷான் பஷ்யன் ஜலபலபரான் நம்ரசுஷிகான் घनच्छायाच्छन्नान् बहुलकलकूज द्विजगणान् भजन् घस्रे रात्रौ अवनितलतल्पैर्येकशयने मुनिर्न व्यामोहं भजति गुरुदीक्षाक्षततमाः. லௌகீகமாக எல்லாரும் பிறக்கிறார்கள். பிறந்து அதற்கு பிறகு சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு எல்லா ஈஸ்வர அனுகிரகத்தினால ஒரு குரு லாபம் ஏற்பட்டு அந்த குருவின் மூலமாக சாஸ்திரத்தை அறிந்து சாஸ்திரத்தின் மூலமாக ஆத்ம ஞானத்தை அறிந்து ஆத்ம ஞானத்தை அறிந்ததன் மூலமாக ஞானியாக ஆகிறார்கள். இதுதான் இல்லையா? ஈஸ்வர பிரசாதேன குரு லாபா, குரு பிரசாதாத்து சாஸ்திர லாபா, சாஸ்திர பிரசாதாத்து ஆத்ம லாபா, ஆத்ம லாபாத்து ஜீவன் முக்தி அப்படின்னு இந்த கிரமத்துல எல்லாரும் இப்படிதான் பிறந்து அப்படி சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் தியானம் பண்ணி இல்லையா, அதற்கு பிறகு இந்த ஆத்மாவை நானே என அறிகிறார்கள். இப்படி நல்ல வழியிலேயே இருந்து கொண்டு ஜீவன் முக்தி நிலையை அறிந்தவர்கள் எங்கேயாவது அவர் இஷ்டத்துக்கு நடப்பாரா அப்படின்னு யோசிச்சா யதேஷ்டாச்சரணம் சில பேருக்கு பொருந்தலாம், சில சித்தர்கள் அப்படி இருக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னாக்கா அத நைஷ்கர்மி சித்தியில அவர் என்ன சொல்றார், யதேஷ்டாச்சரணம் இவருக்கு வரவே வராது. ஏன்னா நாளெல்லாம் இவர்கள் இந்த நல்ல வழியிலேயே வந்ததுனால இவாளுக்கு ஜீவன் முக்தர்களுக்கெல்லாம் லோகோபகாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அவர்கள் லோக சங்கிரகத்திலேயே எப்பொழுதும் குறியா இருக்கிறதுனால அவர்கள் தன் இஷ்டப்படியெல்லாம் இருக்க மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் எப்படி இருப்பார்களோ அப்படித்தான் இந்த உலகத்துல இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. அவர்கள் எப்பொழுதுமே யமதமாதி சமதமாதி சக்தி சம்பத்தியோட கூடி இருந்து கொண்டு தான் அவர்கள் வாழ்வார்கள். அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதுமே ஸ்வஸ்வரூபே இல்லையா, அப்படி அவர்களுடைய ஸ்வரூபத்தையே எப்பொழுதும் நினைத்து கொண்டே அவஸ்தானம் அதிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ஜீவன் முக்தர்கள். நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, நமக்கெல்லாம் தேகோகம் அப்படின்ற எண்ணம் வருகிறது. அதுக்கப்புறம் நான் புருஷோகம் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. அப்புறம் பிராமணோகம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருகிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல நமக்கு ஒரு திருட நிச்சயம் வருது. அதுல ஒரு திருடமா இருக்கணும். நம்ம எங்கேயாவது போயிருந்தோம்னாக்க, கோயிலுக்கு போனோம்னா ஆண்கள்னு போயிட்டோம்னாக்கா போர்டு போட்டானாக்க நேரம் நம்மள அறியாமையே அந்த ஆண்கள்ல போய் சொல்ல நிக்கிறோம். எப்படின்னா அவ்வளவு திருட நிச்சயம் நம்ம கையில இருக்கு, நான் மகான்கள் இல்லையா அப்படின்னு. பிராமணர்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா உடனே நம்ம எல்லாம் போயிடுறோம். என்னன்னா எல்லாருக்கும் ஒரு நிச்சயம் இருக்கு, நாங்கெல்லாம் பிராமணா அப்படின்ற ஒரு நிச்சயம். இது எப்படி வருது இல்லையா?
இந்த நிச்சயம் எப்படி இருக்கோ இதே மாதிரி நிச்சயமானது எப்போ நாகம் பிராமணா, நான் பிராமணன்னாக்க எல்லாரும் தான் உலகத்துல பிராமணன், பிரம்மத்தை அறிந்தவர்கள் தான் பிராமணன், நான் மட்டுமான்ற எண்ணம் எப்போ வருதோ இல்லையா, நாகம் பிராமணா ந புருஷா கிந்து அசங்கா, நான் எதோடையும் சம்பந்தப்படாத இருந்து கொண்டிருக்கக்கூடிய சச்சிதானந்த ஸ்வரூபா ஸ்வயம் பிரகாச ரூபா அப்படின்னு என்னைக்கு அவனுக்கு அந்தர்யாமியாக சிதாகாச ரூபமாக எல்லாரிடத்திலேயும் நான் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு திட நிச்சயமானது எப்ப ஏற்படுகிறதோ, அது படிக்கிற காலத்துல, மனனம் பண்ற காலத்துல, நிதித்தியாசனம் பண்ற காலத்துல இது ஒரு கோலா நினைச்சு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அதுவே நாளடைவுல அது திட நிச்சயமாடி, எப்படி ஆண்கள்ல போர்டு போட்டுருந்தாங்கன்னாக்கா நம்ம நேரம் போறாமோ அதே மாதிரி பரமாத்தா அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாரு. இந்த பக்கம் பெஞ்சில பெண்கள்னு போட்டிருக்கு, அந்த பக்கம் பெஞ்ச் போட்டிருக்கு ஆண்கள்னு, நடுவுல ஞானி அப்படின்னு போட்டுருந்தா எல்லாரும் இங்க போய் உட்காருவாங்க தவிர பிரம்மஸ்வரூபன்றவர் என்ன யாரும் ஒத்துக்க தயார் இல்ல. ஆனா உண்மை என்னன்னாக்கா எல்லாரும் அங்கதானே வந்து உட்காரணும், எதிர்க்க இருக்கிற பெஞ்சில தான் உட்காரணும். இது ஏன் அப்படின்னாக்கா அந்த சம்சயம் கொஞ்சம் இருக்கு அவளுக்கு, அதாவது விபரீத பாவனை இன்னும் போகல. அந்த விபரீத பாவனை போகணும்னா நிதித்தியாசனம் பண்ணதான் அந்த பாவனையானது இவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு. இதுதான் ஜீவன் முக்தியனுடைய நிலை அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு இது பகவத்கீதையில ஒரு கதை ஒண்ணு வந்திருக்கோம். அது என்னன்னா, ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வானப்பிரஸ்தாசிரமத்துல நம்ம வந்து பிரம்ம ஞானத்திலேயே இருக்கணும், இந்த குடும்பத்தோட இருந்தது போதும் அப்படின்னு 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. அப்படி உட்கார்ந்துட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, வழியில ஒரு வைர மோதிரம் ஒண்ணு இருந்தது. அந்த வைர மோதிரத்தை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணாரு, டக்குன்னு எடுத்து அந்த காலால அதை மறைச்சு விட்டார். என் ஒய்ஃபுக்கு அதை பார்த்த உடனே திருப்பி எங்கேயாவது நகை ஆசை வந்துட போறதோ அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம முன்னேறிட்டு இருக்கோம், இன்னும் இந்த பணத்தை ஆசை இவருக்கு போகலையே, வந்துட போறதா இவளுக்கு அப்படின்னு பயந்துட்டு அவர் மூடிட்டு வந்தார். வந்துட்டு கொஞ்ச தூரம் நடந்து போன உடனே அவர்கிட்ட சொன்னாடி, இப்ப வந்துட்டே இருக்கும்போது ஒரு வைர மோதிரம் இருந்தது, நான் அதை வந்து நீ எங்க பார்த்தா உனக்கு ஆசை வந்துருமோன்னு அதை மெதிச்சேன்னு. அவர் சொன்னா, நானும் பார்த்தேன், உங்களுக்கு இன்னும் வைர மோதிரம்ன்றது தெரியறது பாருங்க, இன்னும் நீங்க நிறைய உபாசனை பண்ணோன்றதை நான் நினைச்சிட்டேன். நான் இதுதான் ஞானிகளுடைய நிலை இல்லையா. இப்படி இருக்கக்கூடிய பொருள்களை பார்த்தான்னாக்கா அதுல வியாமோகமானது ஏற்படவே கூடாது இல்லையா, ஏமாறவே கூடாது. வியாமோகம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம், மோகம்னா என்ன அர்த்தம், சுகம் இல்லாத இடத்துல சுகத்தை இருக்குன்னு நினைக்கிறோமே, நல்லது இல்லாத இடத்துல நல்லது அப்படின்னு சொல்லணும். விஷம் அப்படின்னு தெரிஞ்சு கூட அதுதான் அமிர்தமா இருக்கும் சில பேருக்கு இல்லையா. இப்படி வரும் எதனால வருதுன்னாக்க இவனுடைய மனசுல இருக்கக்கூடிய டெல்யூஷன்னாலதான் இது வருது. இதுக்கு பேர் தான் மோகம்னு பேரு. இது கொஞ்சம் விசேஷமாக இருந்தது ஆனால் வியாமோகம். இந்த வியாமோகமானது போய்விட்டது ஆனால் அவர் ஜீவன் முக்த நிலையை அடைந்து விட்டார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு சமயத்துல இவர் என்ன பண்றாரு, இந்த ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய ஞானி இதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார், பரே பௌரான் பஷ்யன் நர யுவதி நாமாகிருதி மயானே சுவேஷான் ஸ்வர்ணாலங்கரண கலிதான் சித்திர சதிருஷான் ஸ்வயம் சாக்ஷா திருஷ்டேத்யபிஷ கலயன் தைஹி சஹரமன் முனி ந வியாமோகம் பஜதி குரு தீக்ஷா சததமாக. ஸ்திரீ புருஷர்கள் எல்லாம் அழகான அலங்காரத்தோட அப்படி போய்கொண்டிருப்பதை அவர் பார்த்தால் கூட அவர் எப்படி பார்க்கிறாருன்னா, இந்த சித்திரப்படத்துல இருக்கக்கூடியவைகளெல்லாம் எப்படி நம்ம ரசிக்கிறோமோ இதெல்லாம் வாஸ்தவம் இல்லை அப்படின்னு நம்ம எப்படி சித்திரப்படத்துல ரசிக்கிறோமோ அப்படி ஞானிகள் வாஸ்தவமாக இருக்கக்கூடிய ஸ்திரீ புருஷர்களையும் இப்படிதான் நினைக்கிறார்கள். இவர்கள்லாம் ஒரு கேரக்டர்கள் எல்லாம் எப்படி, இவர்கள்லாம் வாஸ்தவமானவர்கள் இல்லை அப்படின்னு இவர் ஒரு நாளும் அந்த விஷயங்களையும் இவர்களை பார்த்து ஏமாந்துவதில்லை. ஆகையினால அந்த ஞானியானவன் ஆனா இந்த பிரபஞ்சத்தை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கார். ஆனந்தமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாமது ரூபங்கள் எல்லாம் வெறும் தோற்றம் அப்படின்றதை அறிந்து அதனால பாதிக்கப்படாம சுத்த சாட்சியான ஆத்மஸ்வரூபமாகவே அவர் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம்.
நகரத்துல ஒரே இல்லையா எல்லாரோடையும் இருந்த போதிலும் அவருக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களோ ஸ்திரீகளோ புருஷர்களையோ பார்த்து இவர் மயங்குவதில்லை. வியாமோகம் ந பஜதி, அவருக்கு ஒரு நாளும் இந்த வியாமோகம் வருவதில்லை. அவர் ஞானம் அடைந்த குருவனுடைய அனுகிரகத்தினால ஞானம் அடைந்த காரணத்தினால் அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சார், அவர் என்ன பண்றார், அந்த ஞானியானவர் எங்க வேணாலும் சஞ்சரிப்பார் இல்லையா. அவருக்கு இந்த இடத்துலதான் இருக்கணும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அஜெண்டாவோட இருக்கக்கூடியவர் அல்ல இல்லையா. அவர் என்ன பண்றாரு, வனத்துல சஞ்சாரம் பண்றதுக்காக போயிட்டு இருக்காரு. அப்படி ஒரு சமயம் வனத்துல சஞ்சாரம் பண்றதுக்கு போவோம். நம்மளாம் சஞ்சாரம் பண்ணுவோமா வனத்துல அப்படின்னா நமக்கு 1000 கவலைகள் வராது. பாம்பு கடிக்குமோ தேள் கிடைக்குமோ அல்ல, நமக்கு பயம் இல்லையா. நம்ம உடம்பு அவ்வளவு தூரம் தாங்குமா, போற இடத்துல பாதி தூரம் போயிட்டு எங்க போய் படுத்துக்கிறது, எப்படி படுத்துக்கிறது, இந்த பயங்கள்லாம் அவருக்கு அதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு இல்லையா. அவருக்கு சென்டர்டா இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த கவலை எல்லாம். நம்ம போறோமே என்ன ஆகும் அப்படின்னு, நமக்கு ஏதாவது வந்துட்டுனாக்க யாரு டாக்டர் பக்கத்துல இருப்பானா, யாரு ஹெல்ப் பண்ண மாட்டான், எல்லா விதமான நெகட்டிவ் தாட்ஸும் அவருக்கு வருது. அவர்களுக்கு அந்த கவலையெல்லாம் பகவான் இப்படியே என்னை காப்பாற்ற போறாரு, நம்ம எப்படி இருந்தா என்ன. அதனாலதான் அவர்கள் சன்னியாசமே எடுத்துக்கிறார்கள். சன்னியாசம் எடுத்துக்கக்கூடியது என்ன, அவருக்கு என்ன உடம்பு சரியில்லாம போச்சுன்னாக்க யாரும் ரசம் வச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்லையன்ற கவலை இருக்கான்னு அவளுக்கு தைரியமா இவ்வளவு நாள் காப்பாற்றின பகவான் எப்படி எனக்கு பரியாளக்க போறான்ற ஒரு தைரியம் யாருக்கு இருக்கோ அவன் தானே சன்னியாசத்துக்கே வர போறான். அஜீவன் முக்தன் விஷயத்துல இதை சொல்லணுமா, அவருக்கு பயம்ன்றதே கிடையாது. அவர் என்ன பண்றார், வனே சஞ்சரன் வனே, அங்க வனத்துல சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது விருக்ஷான் பஷ்யன், அவர் அழகான அந்த மரங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார் இல்லையா. அந்த மரங்கள்லாம் நல்லா அழகா நல்ல தண்டு துளிர் அது பூ பழம் இப்படி எல்லாம் காய்ச்சிட்டு அப்படி அது எப்படி இருக்குன்னாக்கா அந்த வெயிட் தாங்காம, அந்த பழங்களுடைய வெயிட் தாங்காம அப்படி குனிஞ்சு இருக்கான் அந்த மரத்தை. அதை அவரை பார்த்து ரசிக்கிறார். அவருக்கு அந்த ரசனை வருது. அங்க போனான்னாக்க அந்த விருட்சங்களை எல்லாம் பார்த்தா ஒரு மனசுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லையா. அது விருட்சான் பஷ்யன் தள பல வரானு, தளம் அப்படின்னாக்க இலைகள், பழம் பழங்கள்லாம் வந்துருச்சு. அது வந்ததுனால பாரான், அதனுடைய பாரத்தினால நம்ர சுஷிகான்னு, அது எப்படி ஆயிடுச்சு, அந்த இலைகள்லாம் புண்ணா சேர்ந்து அப்படி நம்ரம்னாக்க அப்படி குனிஞ்சு அப்படி வினயத்தோட குனிஞ்சு இருக்கான் இல்லையா. இந்த பழத்தை பார்க்கும் பொழுது அந்த பழங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த மரங்கள்லாம் பூத்து அப்படியே அழகாக வந்துங்க. யோசிச்சு பாக்குறாரு, என்ன லோகோபகாரத்துக்காக இப்படி இருக்கு இந்த பழங்கள்லாம், இல்ல இப்படின்னா இருக்கணும். நம்ம மனுஷர்களும் இருக்காங்க பரோபகாரத்துக்காகவே வந்தது. அது ஏதாவது கவலைப்பட்டுதான் அந்த இவ்வளவு பெரிய நதிகள்லாம் இருக்கு, வகந்தி நதியாகா அப்படின்னாரு. ஞானியினுடைய பார்வையில அந்த கங்கையானது அப்படியே ஓடிட்டே வருது. எங்கேதோ ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு கங்கோத்திரியில இருந்து ஆரம்பிச்சு கல்கத்தா பரியந்தம் வருது. எத்தனையோ பேர் நடுவில் சின்ன பக்கெட்ல எடுத்துக்கிறான், பெரிய பக்கெட்ல எடுக்கிறான், சின்ன சொம்புல எடுத்துக்கிறாங்க, அதை மோட்டார் வச்சு எடுக்கிறாங்க, ஒருத்தன் ஃபேக்டரிக்கு திருடுறான். எல்லாம் பண்ணா கூட அவர் எதுக்கும் கவலையே படுறதில்லை. அந்த அம்மா ஓடிண்டே இருக்கா கங்கா அம்மா இல்லையா. அதே மாதிரி பரோபகாரார்த்தம் இந்த மரங்கள் இலைகள் எல்லாம் இன்னொருத்தருக்காக அப்படின்னு உட்கார்ந்து இருக்க தவிர தனக்குன்னு எதுவுமே வச்சுக்கிறது இல்லையேன்றத இது அந்த ஞானியானவர் ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இத விருக்ஷான் பஷ்யன் தலபலபரான் நம்ர சுஷிகான், அது மட்டும் இல்ல கடச்சாயாது தன்னான்னு நல்ல நிழல கொடுக்கறது. அது எதுக்கா, அது வெயில்ல நிக்கிறது மரம். ஆனா அது எல்லாருக்கும் ஐயோ யாராவது வந்தான்னா வழி போகிற சமயம் எடுத்துன்னு போனான்னாக்க என்கிட்ட கொஞ்சம் இளைப்பாறட்டமே அப்படின்றதுக்காக அது தன்னுடைய நிழலை கனச்சாயான் அப்படின்னாக்கா அடர்த்தியான நிழலால அந்த மரமானது அப்படி மறைக்கப்பட்டது மாதிரி இருக்கு. அந்த நிழல் தான் தெரியுது தூரத்துல இருந்து பார்த்தா இல்லையா. இப்படி அந்த கனச்சாயா ஆச்சன்னான் அதனால மறைந்து இருக்கிறது. அவன அச்சன்னான் பகுல கல கூஜ த்விஜகனான், பகுல இல்லையா. அங்க எப்படி இருக்குன்னா ஏராளமாக இருக்கக்கூடிய பகுல கல கூஜ விதவித, அது மேல அத்தனை பட்சிகள் இருக்கு. எத்தனையோ பட்சிகள் அங்க
அந்த மரத்துல கூடு கட்டிட்டு இருக்கு. அதுக்கும் அது இடம் கொடுக்கறது. எல்லாரும் காத்தால எழுந்து குழந்தைய பெற்றுட்டு அது சின்ன குஞ்செல்லாம் ஒரு கூட்டுல வச்சுட்டு அம்மா குருவியானது பறவைகள்லாம் அது குயிலோ கிளியோ எல்லாம் வெளியில ஓடி போறது. போய் சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் கரெக்டா அவ தெருவுக்கு கரெக்டா நம்ம வரா மாதிரி அதுங்க அந்த மரத்துக்கு வந்து சேர்ந்துடுறதுக்கு எவ்வளவு தூரம் பறந்து போனாலும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு இறைய எடுத்துட்டு வந்து கொடுக்கறது இல்லையா. தாயினும் சால பறிந்து அப்படின்னு இல்லையா. எப்படி தாயையும் சால பறிந்து விருட்சங்கள்லாம் எடுத்துன்னு வந்து அந்த பட்சிகள்லாம் இந்த பட்சிகள்லாம் என்ன பண்றது, அந்த மரத்துல உட்கார்ந்துட்டு அப்படியே அது கூவிக்கொண்டே இருக்க பூஜதி அப்படின்னாக்க பறவைகளுடைய சிற்பிங் ஆஃப் வேர்ட்ஸ் அழகான ராகத்துல கீன்னு கத்திண்டு பொண்ணு கூன்னு கத்திண்டு இப்படி எல்லாம் இருக்கிறது அப்படியே ரசிச்சு கொண்டா இருக்காரு. எது பூஜத்தி எது பூஜத்தை அப்படின்னா த்விஜகனான த்விஜன் அப்படின்னாக்க இரண்டு பிறப்பாளர்கள் இல்லையா. நம்ம பிராமணர்களையும் த்விஜன் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா இவர்கள் பிறக்கும் போது ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா சம்ஸ்காராத் த்விஜவிச்சதே. அவருக்கு சம்ஸ்காரம் பூனல் சம்ஸ்காரம் பண்ண பிறகு காயத்ரியானது உள்ள போன பிறகு காமம் போறதுக்கு முன்னாடி காயத்ரி உள்ள போஞ்சுட்டேன்னா அவருக்கு இந்த த்விஜத்துவமானது வருகிறது. அதே மாதிரி இன்னொன்னு பல்லு இல்லையா. அதுக்கும் த்விஜபங்கி துவயோஜ்வலா அப்படின்னு வந்து அந்த பல்லும் அப்படிதான். எல்லாருக்கும் பறக்கும் பொழுது ஒரு பல்லு இருக்கு, எல்லா பல்லும் கீழே விழுந்து ரெண்டாவது பல்லு உழைக்கிறது வந்த உடனே அதனால அந்த பல்லுக்கும் த்விஜன்னு பேரு. அப்புறம் இந்த பட்சிகளுக்கும் த்விஜன்னு பேரு. ஏன்னா அது முதல்ல முட்டையில பிறக்கிறது, அதுக்கப்புறம் முட்டை உடைச்சி அது பறவையா வருது, அதனால அதுக்கும் த்விஜன்னு பேரு. அதுக்காகதான் இவர் என்ன பண்றாரு, பகுல கல கூஜத் த்விஜகனானு இல்லையா. இப்படி பட்சிக்கு ஏராளமான அழகாக குவிகிற பட்சி கூடங்களோட இருக்கக்கூடிய அந்த மரத்தை அவர் அப்படி பார்க்கிறார் இல்லையா. அவர் பார்த்து வனே விருக்ஷான் பஷ்யன் இப்படிப்பட்ட விருட்சங்களை அவர் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பார்த்து கொண்டே இருக்கிறார். அது மட்டும் இல்ல, பஜன் கஸ்ரே ராத்ரௌ அவர் எப்படி பண்றார் அப்படின்னாக்க, கஸ்ரே அப்படின்னாக்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. பகல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு காட இருட்டு அப்படின்னு ஒரு. கிரசே ராத்ரௌ அப்படின்னாக்க நல்ல இருட்டுல என்ன அவர் என்ன பண்றார், அந்த மரத்தினுடைய அழகையெல்லாம் ரசித்து கொண்டு அந்த என்வைரான்மெண்ட்டினுடைய அதெல்லாம் ரசித்து கொண்டிருக்க பஜன் சேவித்து கொண்டு பஜன் கஸ்ரே ராத்ரௌ இல்லையா. அல்லது பகலையும் இரவையும் ரெண்டுத்தையும் ஒன்றாக அவர் ரசித்து கொண்டே இருக்கிறார். பஜன் அவனி தல தல்பை அவர் எப்படி இருக்கார், அவனி அப்படின்னாக்க இந்த பூமி. அவர் அந்த தளத்துலதான் பூமியில அவர் பாட்டுக்கு ஜாலியா படுத்துட்டார். அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணு தங்குறதுக்கு இடம், மேல ரூஃப் வேணுமே கூரை வேணுமேன்னு நினைக்கல. அவர் தருத்தல வாசகா அல்ல கரதல பிக்ஷா தருத்தல வாசகா. அவருக்கு தரையில அவர் பாட்டுக்கு படுத்துட்டு உட்கார்ந்துருக்காரு. அக்ரே பண்ணி பிருஷ்டே பானு. காத்தால வேணும்னாக்கா அவர் குளிர் வேணும்னாக்கா அக்னி முன்னாடி உட்கார்ந்துப்பார். வெயில் அடிச்சதுன்னா முருக காமிச்சுன்னு உட்காந்துப்பாரு, வெயில பார்த்தாதானே அப்படின்னு பகஜோகோவிந்தத்துல சொல்லியிருக்கு இந்த ஞானிகளுடைய செயல்கள் எல்லாம் இல்லையா. இப்படி அவனி தல அந்த பூமியினுடைய தரையில தல்பை அதுதான் அவருக்கு படுக்கை இல்லையா. அதுல உட்கார்ந்து ஆனந்தமாக ஏகசயனே அதுல அப்படியே தல்பத்துல உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு தன்னை மறந்து தூக்கம் வருது. அவளுக்கு எல்லாம் கவலை எல்லாம் இல்லை, நமக்கு 1000 கவலை. நாளைக்கு காத்தால ஏன்னாக்க எத்தனை பிரச்சனைகள்லாம் இருக்கு, இங்க போனோம் அங்க போகணும், கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு காத்தால போனோம், ஒய்ஃபை கூட்டுன்னு போறதா, நம்மளே போலாமா, 1000 கவலையோட நம்ம எங்க தூங்குறது, நல்ல தூக்கம்ன்றதே கிடையாது. அவளுக்கு அப்படி இல்லை, எங்க படுத்தாலும் ஆனந்தமான தூக்கம். பூமியில அவனி தல தல்பையில ஏகசயனே நன்றாக தூங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிகி அந்த முனிவர் அந்த ஞானியானவர் மௌனசீலனா. அவருக்கு எப்ப பார்த்தாலும் முனிகினா மனநசீலகா முனி, எப்பொழுதும் பிரம்ம ஆனந்தத்திலேயே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிகி ந வியாமோகம் பஜதி இல்லையா. அவருக்கு விசேஷமாக இந்த மோகமானது கிடையவே கிடையாது. வியாமோகம் அப்படின்றது அவர் கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறார், எல்லாரையும் பொம்மை மாதிரி பார்க்கிறார்.
அதனால அவருடைய எல்லாருடைய வாஸ்தவ தன்மை என்னவோ அதுதான் அவருக்கு தெரியுது. எது உண்மைன்றது தெரிஞ்சிருச்சனால் எங்க மோகம் வருது, தெரியலனால தானே மோகம் வர போறது. அதனால அவருக்கு ந வியாமோகம் வஜதி. ஏன் அப்படின்னாக குரு தீக்ஷா சததமாக, அவர் குருவினால தீட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறார், ஞான தீட்சை கொடுக்கப்பட்டவர் அவர். குரு அப்படின்னா இவருடைய புகாரோ அந்தகாரஸ்யாத்து ருகாரோ தன்னிவர்த்தகா அப்படின்னு அந்த குருவானவர் இவருடைய அஜ்ஞானத்தை நீக்கி விட்டார். வேதாந்தத்தை நன்றாக போதனை பண்ணி 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 ரமண மன்னன் நிதித்தியாசனம்ன்ற அந்தரங்க சாதனத்துக்கு இவனை உட்கார வச்சு இவருக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்ச பிறகு அவருக்கு இந்த ஞானத்தை கொடுத்துட்டார், தீட்சை கொடுக்குறார் இல்லையா, மந்திர தீட்சை, அப்புறம் சன்னியாச தீட்சை, எல்லாமே தீட்சைகள் தான். இந்த தீட்சைனாக்கா என்ன அர்த்தம்னா தீயத்தே ஞானம் அத்தியந்தம். யாரு ஞானத்தை கொடுக்கிறாரோ அதனால தீ அப்படின்னாக்க ஞானம் தீயத்தே அப்படின்னு அர்த்தம். அப்படின்றது தீக்ஷா அப்படின்னா தீயத்தே பாப சஞ்சயா. இந்த ஞானமானது கொடுத்த பிறகு இவருக்கு என்ன ஆகுதுன்னா இவர் பூர்வ ஜென்மத்துல செய்ததான பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியதான மந்திரோபதேசங்கள், வேதாந்த உபதேசங்கள் இப்படி எல்லாம் பண்றதுனால இந்த பாப சஞ்சயங்கள், இந்த பாப கூட்டங்களை எல்லாம் இவருக்கு நீக்கிவிட்டார். அதனால இப்படி எது நீக்கப்படுகிறதோ அதுக்கு பேர் யயா சா தீட்சா. இப்படிப்பட்ட அந்த தீட்சையானது இவருக்கு கொடுக்கப்பட்டது. அதனால என்ன ஆச்சு, சத தமாஹா, இவர்கிட்ட இருக்கக்கூடிய அஜ்ஞானம், சமோகுணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் சதமாக விட்டது, நீங்கி விட்டது அப்படின்னு. இப்படி காட்டுல இலைகள் பழங்கள் இந்த பாரத்தினால அப்படி அழகாக அப்படி குலுங்கி இருக்கக்கூடிய அதை ரசிக்கிறார். அடர்த்தியான நிழல்ல இல்ல அழகாக கூவுகிற இந்த பட்சி கூட்டங்களை எல்லாம் பார்த்து கொண்டு அப்படி பகல் வேலையிலயும் ராத்திரி வேலையிலயும் அவைகளை எல்லாம் சேவித்து கொண்டு அப்படி பூமியில தரையில படுக்கையாக வைத்துக் கொண்டு இந்த ஞானியானவர் குருநாதரால அனுகிரகிக்கப்பட்டதான ஒரு ஞான தீட்சையினால அஞ்ஞானம் நீங்கியவராக எந்த ஒரு ஏமாற்றத்துக்கும் ஆளாகாம அவர் இந்த உலகத்திலே ஜாலியாக எல்லாரோடையும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கார். ஞானி நம்மளோட சஞ்சரிப்பாரா? ஆமா. எத்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனாக அப்படின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு பகவத்கீதை படிச்சிருக்காரு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணான்னாக்க நமக்கு காத்தால எழுந்து ஒண்ணு செஞ்சாகணும்னு அதெல்லாம் தேவையில்லை. ஆனா நீங்க அப்படி பண்ணாம விட்டீங்கன்னாக்க உங்களை பார்த்து கூட இருக்கிறவன் அவனுடைய மைண்டினுடைய ஃப்ரேம் நமக்கு தெரியாது. அவனும் இதை பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது நான் எதுக்கு பண்ணணும் விட்டான்னாக்க ஒரே அனர்த்தமாயிடும், உலகத்துல எந்த நல்ல காரியமும் நடக்காது. ஆகையினால அவரும் என்ன பண்ண வேண்டியிருக்கு, இவன் தான் எத்தியது ஆச்சரியத்தை சிரேஷ்டா, ஒரு சிரேஷ்டர் என்ன பண்றாரோ அதை தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால அவர் என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு அஞ்ஞானி எப்படி காரியம் பண்ணுவானோ அதை அவர் தெரிஞ்சு அவர் பண்ணுவார். அவர் எல்லாரோடையும் அப்படிதான் பஞ்சவேஷம் கட்டிட்டு அப்படிதான் சுத்திட்டு இருப்பார். சன்னியாசியா இருந்தா அவரும் எல்லார மாதிரியும் பூஜை எல்லாம் பண்ணி தர்மசாஸ்திரங்களையும் ஃபாலோ பண்ற மாதிரி தான் அவர் இருந்து ஆகணும். இல்லைன்னா அவரை பார்த்து இவன் கெட்டு போயிடுவான். அப்படின்றதுனால அவர் எப்படின்னா அஜ்ஞானி மாதிரியே இல்லையா, புத்தி பேதம் ஜனையே அஜ்ஞானினாம் கர்ம சங்கியனாம். அவன் கர்மால இன்னும் அட்டாச்மெண்டோட இருக்கான். அவன் கையில போய் இந்த கர்மா எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் உங்க கூட வராது, இந்த கர்மானாக்கா அனித்தியம், எத்கிருத கமுதா அனித்தியம், அது உங்களுக்கு ஆப்பியம் உற்பத்தியம் இந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லி அவனுக்கு சம்ஸ்காரியம் இதெல்லாம் வேதாந்தம் படிச்சு அவன்கிட்ட சொல்லி அவன் கொஞ்சம் நெஞ்சம் பண்ற கர்மாயம் கொடுத்தா அவனுக்கு அந்த கரண சுத்தி ஏற்கனவே கொஸ்டினபிளா இருக்கு. அதுவும் போயிருக்குனாக்கா அவன் நானும் ஹிப்பின்னு நினைச்சிட்டு இதுதான் ஜாலி போல இருக்குன்னு நினைச்சுருவான் இல்லையா. இப்படி ஒரு இம்மெச்சூர்னால அவர் எப்பொழுதுமே எப்படி சாஸ்திரியமா இருக்கணுமோ அப்படிதான் இருப்பார் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்படின்னு பகவத்கீதையில நமக்கு சொல்லி கொடுத்திருக்காரு. அதனால அவருக்கு தெரியும். அதனால இந்த யதேஷ்டாச்சரணம் அப்படின்னா அங்க போய் எல்லாம் கதையில சொல்ற மாதிரி அப்படி போய் எங்க சாக்கடையில போய் உட்கார்ந்து பாரு, அதெல்லாம் சரி ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் இல்லையா. அப்படிதான் இருந்திருக்காரு. நம்ம ரமணரை பத்தி சொல்லும் போது ஒன்றுமே அனுஷ்டானங்கள்லாம் கிடையாதுன்னு நமக்கு இருக்கிற தகவல் என்னன்னா, ஜெகதீஸ்வர சாஸ்திரிகளோட அவர் இருக்கும் பொழுது எப்ப பார்த்தாலும் அவருக்கு பிரதாரண்யத்துல இப்படி சொல்லியிருக்காரா, ஆச்சாரியால் இப்படி சொல்லியிருக்காரா அப்படின்னு ஆசையா கேட்பாராம். இவர் சொல்லுவார் இப்படி சொல்லியிருப்பான்னு. இந்த விசாரம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விவேக் சூடாமணி மாதிரி ஒரு கருத்து இருக்கு, அதை தமிழ்ல எழுதுனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா ஜெகதீசன் எழுதுங்களா சுவாமிஜின்னு வரான். அவர் அதை எழுதுவாராம். நமக்கு இங்கேருந்து பாக்குறவாளுக்கு என்ன தெரியுது,
அவர் ஒன்றும் வைக்கலையே, அவர் பாட்டு உட்கார்ந்துட்டே இருந்தார் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல இல்ல, ஞானிகளாக இருந்தாலும் அவர்கள் எல்லார மாதிரியும் தான் இருந்திருக்கார்கள். இருந்து சாஸ்திர விசாரங்கள்லாம் பண்ணி கொண்டே இருந்திருக்கார்கள் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதனால இப்படி சிட்டியில இருக்கும் பொழுதும் இப்படி எல்லாரோடையும் உட்கார்ந்து எல்லாரையும் ரசிச்சுட்டு எல்லாரோடையும் தான் இருந்தார். ஆனா எது உண்மைன்றத தெரிஞ்சதுனால இது எதுவும் அவர் ஆத்மாராமனாக ஆத்மனி துஷ்டா, ஆத்மாவிலேயே தன்னுடைய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டே இருந்தார் அப்படின்னு சொன்னார். 2வது ஸ்லோகத்துல வனத்துல சஞ்சரிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் எல்லாம் பார்த்து அப்படி ஜாலியா அவர் அனுபவிச்சுட்டு கொண்டே இருந்தார் இல்லையா அப்படின்னு 2வதுல சொன்னார். இப்போ இன்னொரு சொல்றார். ஒரு சமயம் அவர் அப்படி போயிட்டே இருந்தாராம். பண்ணும்போது கதாச்சித் பிராசாதே क्वचिदपि न सौधेषु धनिनां कदा काले शैले क्वचिदपि च कूलेषु सरितां कुटीरे दान्तानां मुनिजनवराणाम् अपि वसन्ने मुनिः न व्यामोहं भजति गुरुदीक्षा शततमाः. ஒரு சமயத்துல பிராசாதே அவர் அப்படி வந்துட்டே இருக்கார். ஒரு ராஜாவானவர் இருக்கார். அவர் இவரை கூப்பிடுறார், வாங்க எங்க ஆட்டுக்கு வரணும், ஏன்னாக்க சன்னியாசியை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு பொண்ணு பார்க்கறதுக்கு போனானா, அந்த பொண்ணு சொல்லித்தான் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு ஒரு எய்ம் வச்சுருக்கேன், உலகத்திலேயே யார் மோஸ்ட் ஒர்ஷிப்ஃபுல்லா இருக்கானோ, எல்லாரும் யார ஒத்துக்கிறானோ அவனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன், இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அந்த பையன் என்ன பண்ணனா, அப்படி சரி இந்த பொண்ணு வானான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டானா. அப்படி போயிட்டே இருக்கிறச்சு அந்த பொண்ணு வந்து ஒரு ராஜாவை பார்த்துதான். அந்த ராஜா எல்லாம் பரபந்தியாவோட அப்படி வந்துட்டு இருக்காரு, நல்லா பல்லக்குல உட்காந்துட்டு வரத பார்த்த உடனே எல்லாரும் வணங்குறாங்க, தூங்குறோன்னு அந்த பொண்ணு நினைச்சுதான், கல்யாணம் பண்ணிட்டானா ஒரு ராஜாவை தான் பண்ணிக்கணும், அப்பதான் எல்லாரும் நம்மளை மதிப்பான்னு நினைச்சுட்டே இருக்கும்போது அந்த ராஜா என்ன பண்ணா, கீழே அந்த பல்லக்க வச்சு இறங்கிவிட்டு அப்படி எதிர்க்க ஒரு சன்னியாசி வந்தாரு, அவருக்கு நமஸ்காரம் பண்ணாரு. இவன் பண்ணவனை பார்த்தோன்னே இது என்னடா இது, இவர் வசதியா இருக்கு, கல்யாணம் பண்ணிட்டா ஒரு சன்னியாசியை தான் பண்ணிக்கணும் அப்படின்னாட்டா. அவர் என்ன பண்ணாரோ, போயிட்டே இருக்கும் போது அவர் ஒரு அரச மரத்தடியில பிள்ளையார பார்த்து அவர் நமஸ்காரம் பண்ணாராம். இது என்னடா அது, அவருக்கு மேல ஒரு வசதியா ஒரு பிள்ளையாருக்கார, இங்க அவரை தானே நம்ம பிடிக்கணும், நம்மளுடைய பாலிசி என்ன உயர்ந்தது எதுவோ அதுதானே, அப்ப இவர் எப்படி பண்றதுன்னு நினைச்சுட்டே இருக்க. அப்படி பார்த்தானாக்கா அந்த பக்கமா ஒரு நாய் அது பாட்டுக்கு அசிங்கம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா இந்த நாய் அது கூட கவனிக்கவே மாட்டேன்றது, இவனுக்கு என்ன அது அதை விட வசதியான்னு ஒரு ஜோக்கு சொல்ற கதை. போன உடனே அந்த பசங்கள்லாம் அந்த நாயை கல்லால் அடிச்சாங்க. ஏன்டா அந்த நாயை போய் கல்லால் அடிக்கிறீங்கன்னு ஒரு ஆள் அவங்களெல்லாம் அடிச்சாங்க. பண்ண உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க. அதை பார்த்து வந்து இது இங்க வசதியா இருக்கு, அவன் யாருன்னாக்க இவ்வளவு பொண்ணு பார்க்க வந்தோம்னா என்ன அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ராஜா. நம்ம இப்ப இவருடைய கதையில வேற மாதிரி ஆயிட்டு, சதாசிவ பிரமேந்திரன் வரும்போது ஒரு ராஜா வந்தாரு, ஆனா அவர் மிலேச்ச ராஜா. அவர் என்ன பண்ணாரு, இது என்னடா இது அவதூதரா ட்ரெஸ் இல்லாம வராரு, நான் ராஜா வரேன்றது தெரிஞ்சிருக்கு, இந்த தெரியல என்ன செக்யூரிட்டி இருக்கும், ஒரு பாட்டுக்கு நேரம் ட்ரெஸ் இல்லாம போறாரு. ஜனங்களும் அவர் போறத பார்த்துன்னு யாரும் தடுக்க கூட இல்லை, ஒரே கோபம் அவருக்கு வந்துருச்சு. என்ன செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ், நான் வந்துட்டு இருக்கேன், இவர் பாட்டுக்கு போறாருன்னு கோபத்துல அவர் கையை வெட்டிவிட்டார். வெட்டினா அவர் பாட்டுக்கு அவர் கையை வெட்டிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்காரு. பார்த்த உடனே ராஜாவுக்கு டென்ஷன் ஆகி போச்சு. இவ்வளவு தூரத்துக்கு அவர் கையை வெட்டினான்னாக்க அது பாட்டுக்கு கைக்கு விழுந்திருக்கு, இவர் பாட்டுக்கு போறாரு. இவர் பதறாரு, வெட்டின ராஜா பதறாரு, வாங்க சுவாமி இங்க வாங்க வாங்க, எங்க போறீங்க, உங்க கை இருக்கு எங்க இருக்கா அப்படின்னு எடுத்தாரு. அது உள்ள வச்சு அதை பார்த்த உடனே இன்னும் ஆச்சரியமா போயிடுச்சு. அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிறார், ஓஹோ இது பெரிய மகான் இவரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அவசியம் என்னுடைய உபச்சாரத்தை எடுக்கணும், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு, என்ன பண்ணேன் அப்படின்னு மல்லமா கேட்டாராம் அவருக்கு. உங்க கையை வைத்தாச்சு, ஐயோ கையை வச்சியா, இப்ப என்ன ஆச்சு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்படி ஒரு ராஜா. ஆனா இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ராஜாவாக இருந்த போதிலும் ஞானியை பார்த்தா அவளுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா யார் ஞானி யாரு சாதாரண சன்னியாசின்னு தெரியாது.
ஆனா நேற்றுக்கு சொன்ன மாதிரி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி மரியாதை பண்றதுதான் மரியாதை அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணார், கதாச்சித்து இவரை கூப்பிட்டு பிராசாதே, அவர் பெரிய உயர்ந்த மாளிகையில போய் ராஜாவுடைய அரண்மனையில போய் இவருக்கு எல்லா சத்காரங்கள்லாம் பண்ணார். அப்பவும் இவர் எப்படி இருக்காரு, அதே காட்டுல இருக்கும்போது எப்படி இருந்தாரோ, அந்த எல்லார் வீட்டுல இருக்கும்போது எப்படி இருக்காரோ, அந்த பழையதையும் மாவடியும் எப்படி ரசி சாப்பிட்டாரோ அதே மாதிரிதான் இங்க பஞ்சானத்தையும் சாப்பிட்டு இருக்காரு இல்லையா. இப்படி சாப்பிட்டு கொச்சித்த பீச்ச சௌதேஷு, சில சமயத்துல பணக்காரர்களுடைய சௌதேஷு, சௌதம்னா மாளிகைகள், சில சமயத்துல என்ன பண்றாங்க, அப்படி போயிட்டு இருக்கும்போது பணக்காரர்கள்லாம் இந்த ராஜா வீட்டுக்கு போனீங்களே எங்காத்துக்கு வரணும்னு அந்த மினிஸ்டர் கூப்பிடுறாரு. இந்த மினிஸ்டர் கூப்பிடுறாரு, சரி அதுக்கு என்ன நான் வரேன், அவருக்கு என்ன பெரிய, எல்லாரும் ஒண்ணுதான், அவருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி பாக்குறாரு. சரி இவாத்துக்கு போனார், இவாத்துல போய் அவ பண்ற சத்காரங்களை எல்லாம் ஏதிந்தாரு. அதே மாதிரி கதா காலே ஸ்டைலே பார்த்தாரு. அப்புறம் அப்படி போயிட்டே இருந்தாரு. இதெல்லாம் வந்து காட்டு உள்ள போயிட்டு ஒரு மலை இருந்தது. ஒரு பாட்டுக்கு அந்த மலையை பார்த்தோன்னே அந்த மலை மேல ஏறி போக ஆரம்பிச்சு விட்டாரு. அவருக்கு எல்லாம் ஒண்ணுதான், ராஜா அவனுடைய பிரசாதமா இருக்கட்டும், தனிகாலனுடைய மாளிகையா இருக்கட்டும், எல்லாம் அவருக்கு ஒண்ணுதான். அப்படியே போனார். கொஞ்ச நேரம் போய் அந்த மலையில போய் அவர் பாட்டுக்கு ஆசுவாசப்பட்டுன்னு ஜாலியா இருந்துட்டே இருக்காரு. அப்புறம் பார்த்தாரு, சரி போர் அடிக்கிறதுன்னு அங்கேயிருந்து கிளம்ப கதாச்சி தப்பி கொஞ்ச நேரம் அப்படி வந்தா அங்க பார்த்தா ஒரு பெரிய நதி ஓடிட்டு இருக்கு இல்லையா. அந்த நதி என்ன பண்றது, அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. எவ்வளவோ பேர் ஸ்நானம் பண்ணிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ணாருன்னா நேரம் அந்த நதி கிட்ட போய் அந்த நதி அப்படியே ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு இல்லையா. எப்போதுமே நதிக்கரையில போனோம்னாக்கா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் கூட நம்ம நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம், சொல்லி கேட்டுருக்கோம். எதுவா இருந்தாலும் ஆற்றுல ப்ராப்ளமா இருந்ததுன்னா இவ போய் அந்த காவேரியில போய் அப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா எல்லா ப்ராப்ளத்துக்கும் இவாளுக்கு வழி பிறக்கும் இல்ல. அதை போய் ரசிச்சிருந்தா மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதான ஒரு இடமானது இந்த கங்கை கரை. அதனாலதான் எல்லாருக்கும் கங்கை கரையை போக போறோம், காவேரி கரையில போய் உட்கார்ந்தாக்க அப்படி ஒரு சந்தோஷமானது மனசுக்கு ஏற்படுகிறது. அதனால இவர் என்ன பண்றாரு, இந்த ஏன் ஞானிகள்லாம் அதை தெரிஞ்சுக்கிட்டு கூலேஷு சரிதானே, சரிதம் அப்படின்னாக்க நீர்நிலைகள் இல்லையா, சரித் அப்படின்னாக்க நீர்நிலை, அதுல கூலேஷு நதிக்கரையில இல்லையா அந்த தீர்த்தம் இருக்கக்கூடிய அங்க போய் உட்கார்ந்துட்டு அப்படியே அந்த இதை ரசிச்சு கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. நம்ம இப்போ இது இவர்கள்லாம் சொல்ற வந்து உங்களுக்கு வந்து மெடிடேஷன் உங்களுக்கு நன்னா இருக்கணும் அப்படின்னாக்க நீங்க என்ன பண்ணா ஒரு பீச்சில் இல்லைன்னாக்கா இந்த நதிக்கரையில போய் நீங்க நினைத்தீர்களானால் உங்களுடைய மனசு ஒரு ஜபத்தை பண்ணீங்கன்னாக்கா அங்க போய் இல்லையா கங்கை கரையில போனா எல்லாருக்கும் ஒரு ஆசை அங்க போய் ஜபம் பண்ணான்னு அந்த கரையும் அந்த கங்கை ஓடுறதையும் பார்த்து நீங்க ஜபம் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா. அந்த 100 காயத்ரி நீங்க அங்க பண்றதும் நம்ம ஆத்துல பண்ற காயத்ரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கதான் இருக்கும் அங்க இல்லையா. அங்க ஒரு சந்தோஷம், அந்த ஒரு அட்மாஸ்பியரு, அந்த என்வைரான்மெண்ட் அதெல்லாம் ஒரு கிராண்டா இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்படி சில சமயத்துல அங்க இருக்காரு பூலேஷு சரிதான். அப்புறம் கொஞ்ச தூரம் வந்தார், அப்படி பார்த்தாரு அங்க எல்லாம் நிறைய ஆசிரமங்கள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி வந்தார், அப்படியே ஒரு ஆசிரமத்துக்கு போலாமே அப்படின்னு போனார். ஏன் ஆசிரமத்துக்கு போறேன், ஆசிரமம் ஆதரவு ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் இல்ல. நீ அங்க போனா அங்க இருக்கக்கூடியவர்கள்லாம் எல்லாம் அவருடைய பேச்சே அமெரிக்கையா இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுவோம். நம்ம இங்கேயே பார்த்திருக்கோம் இல்லையா, நம்ம கச்சாமுச்சான்னு இங்க இருக்க மாதிரி சவுண்டுக்கு இதெல்லாம் போயிட்டு இருக்கவங்க அங்க எல்லாம் டிசிப்ளின்டா இருக்கும். அங்க போனாலே ஒரு சந்தோஷமானது ஏற்படும் இல்லையா. அங்க போய் குட்டீரே, ஏன் அந்த குட்டீரத்துக்கு போனார் அவர் அப்படின்னாக்க அங்க வந்து அந்த குடிசை இருக்க, அந்த ஆசிரமம் இருக்க, அந்த ஆசிரமம் தானம் இல்லையா, நல்லா இந்திரியங்களை அடக்கிறவர்கள் தான் ஆசிரமத்தெல்லாம் வசிக்க முடியாது. கவலை இல்லாம அங்க போய் இருக்கணும். வானப்பிரஸ்த ஆசிரமம் போகணும்னாக்க ஒரு ஆசிரமத்துலதான் போய் அவர்களால ஜபங்கமெல்லாம் பண்ணிட்டு வேதாந்தத்தை கேட்டுக்கொண்டு அந்த வேதாந்தத்துல சொல்ற மாதிரி நம்ம யோசிக்கலாம் முடியும். இங்கெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் கிளாஸ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போனா எல்லாம் மறந்துடுறது, வீட்டு ப்ராப்ளம் எல்லாம் வந்துடுறது. நீங்க ஆசிரமத்துக்கு போனீங்கன்னா சிங்கேரி போனாருனாக்க அங்க ஒண்ணும் பண்றதுக்கு இல்லை. இதுதான் நினைக்க தோணும் இல்லையா. அங்க போய் ஜம்முனா அந்த துங்கா தீரத்துல உட்கார்ந்துட்டு நினைச்சுட்டு பெரியவாளுடைய தரிசனம் இப்படி எல்லாம் பண்ணா அது ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நிலை இல்லையா. அப்படி குட்டீரே தான் தானாம்
முனிஜன வரானாம் அபி வசன்னு அங்க யார் இருப்பார்கள்? நிறைய சன்னியாசிகள் முனிவர்கள் ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி போய் பாத்தீங்கன்னாக்கா அந்த இடமே நமக்கு வரும். அப்படியே அந்த ஆசிரமம் இருக்கும். ஆசிரமத்துக்கு பக்கத்துல ஒரு ஓடை இருக்கும். எல்லாரும் அங்க போய் குளிச்சுட்டு வருவாங்க அந்த ஓடையில. அப்படி போனோம்னா ஒரு பைன் ஃபாரஸ்ட், அங்க உள்ள போனீங்கன்னா அங்கங்க ஒரு 4-5 கல்ல அங்கங்க வச்சிருப்பாங்க. எல்லாரும் போய் இந்த சன்னியாசிகள்லாம் அங்க போய் உட்கார்ந்துட்டு அந்த கல்லுல உட்கார்ந்துட்டு ஜபத்தை பண்ணிட்டு இல்லையா மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே சாதாரண ஜனங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆனது ஏற்படுகிறது. ஆஹா எப்படி ரம்யமா இருக்கு அங்க போய் அப்படின்னு அங்க போய் உட்கார்ந்து இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு அப்படி இருக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால ஞானிக்கு சொன்னா கேட்கணுமா? இந்த மாதிரி இடம் அவருக்கு லட்டாட்டம் இல்லையா? அங்க போய் ஜம்முன்னு உட்கார்ந்து குட்டீரே தான் தானாம் முனிஜன பராமரானாம் முனிஜனங்கள் இல்லையா முனிவர் கூட்டங்கள்லாம் இருக்கக்கூடிய இடம். முனிஜன வரானாம் ரொம்ப பெரிய பெரிய முனிவர்கள்லாம் அங்க இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது இல்லையா? நீங்க இந்த உத்தரகாசி கங்காதிரி எல்லாம் போனா நம்ம கதைகள்லாம் கேள்விப்படுறோம். இங்க இருக்கக்கூடிய சன்னியாசி எல்லாம் ரொம்ப வசதியா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணுமே இல்லாம நேரம் கிளம்பி கோமுக்கு வரைக்கும் போயிட்டு வருவாங்க. நம்ம எல்லாம் இங்க குளிருக்கே இப்படி அவஸ்தப்படுறோம். அவங்க எல்லாம் அங்க போய் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கப்புறம் கேள்விப்படுறோம் ஏதோ மூலிகை எல்லாம் அங்க இருக்குமா, அந்த மூலிகையை எடுத்து வாயில வச்சுட்டாங்கன்னாக்க அங்க போய் தபஸ் உட்காந்துருவாங்களாம் அந்த சன்னியாசிகளாம். அவளுக்கு அந்த மூலிகை வாயில இருக்கிற வரைக்கும் பசி தாகமே எடுக்காதான். அப்படியே போய் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த குளிர்ல ஒரே இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் கூட அந்த வைல்ட் அனிமல்ஸுக்கு எல்லாம் அவளுக்கு எல்லாம் பயமே கிடையாது. இன்னைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க போய் கேட்டா நம்ம காதல விழுறது. அது அவளுக்கு தெரியும் எந்த மரத்துல என்ன இருக்குன்னு. அதை எடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு அங்க போயிடுவாங்க. அது முடியாதவர்கள் சில பேர் அங்க இருக்கக்கூடிய ஏதோ காய்கள்லாம் இருக்கு, அதை போய் சாப்பிட்டானாக்கா அவளுக்கு வந்து தாகமே எடுக்காதான். அங்க தாகம் பசி எல்லாம் எடுக்காத மூலிகைகள்லாம் இருக்கான். இதை எடுத்துட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு அப்படி ரசிச்சுட்டு இந்த முனிவரர்கள்லாம் அங்க இருக்கார்கள், இப்படி இருக்கார்கள்னு தெரியுது. இப்படி அவர்களுடைய கூட்டத்துல இந்த ஞானியானவர் அங்க போய் அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. குட்டீரே தான் தானாம் முனிஜனவரானாம் அபி வசன்னு அவளோட ரொம்ப ஈஸியா அவர் போய் மெர்ஜ் ஆயிடுறார். நம்மள மாதிரி ஐயோ 4 நாள் ஆச்சுன்னா போர் அடிக்கிறது, நம்ம போலாம் டிவி இல்ல நமக்கு இது என்ன சார் இது ஒரே மாதிரியே காத்தாலே இருந்து 7 மணி ஆச்சுன்னாக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரிஷிகேஷ் எல்லாம் போய் ஆசிரமத்துல தங்கியிருந்தீங்கன்னா தெரியும். தயானந்த ஆசிரமத்துல எல்லாம் போனீங்கன்னா 7 மணி ஆச்சுன்னா ஒரு உப்மா, டெய்லி உப்மா காத்தால. அது அந்த டயத்துக்கு போய் நீங்க கியூல நின்று குடிக்கணும். அதை முடிச்சிடணும். அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 11 மணிக்கு ஒரு சாப்பாடு அதை சாப்பிடணும். இதுக்கு நடுவில் நல்லா இருக்கும். முதல் நாள் நல்லா இருக்கும், 2வது நாள் நல்லா இருக்கும், 3வது நாள் அதோட நல்லா இருக்கும். ஆனால் 4வது நாள் அந்த டீயும் அந்த உப்மாவையும் நினைச்சா நமக்கு ஐயோ எப்படா அதுக்கு போய் ரசம் சாப்பிடலாம் தோணிடும். அப்படி இல்லாமல் அவர் இப்படி அப்படி இல்லையே, நம்மள மாதிரி இல்லையே, அவர் அங்க உட்கார்ந்து இருப்பாரு இல்லையா? நமக்கு எங்க போனாலும் அது பிரச்சனை தானே. போனா சிங்கேரி போனா நல்லா இருக்கு உட்கார்ந்து இருக்காரு. ஆனா அவன் எப்ப பார்த்தாலும் ரசம் போட்டு அதுக்கப்புறம் சாம்பார் ரொட்டி எவ்வளவு முதல் நாள் நல்லா இருந்தது, 2வது நாள் பக்தி நிறைய இருந்தது நமக்கு. அதனால எல்லாத்தையும் ரசிச்சோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த குளிர் ஆரம்பிக்கும். சரி நல்ல வேலை நாளைக்கு போட்ட டிக்கெட்டு அப்படின்னு ஒரு சந்தோஷம் போக இன்னைக்கு வர. அப்படி இல்லை நம்ம சொல்றதெல்லாம் நெகட்டிவ், நம்ம மனசுல இருக்கிறது இதெல்லாம். ஆனா உண்மை அப்படி இல்லை. அவர்களால இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. சாப்பாடெல்லாம் ஒரு பொருள் எது கிடைச்சாலும் அவளுக்கு அது சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள் ஜீவன் முக்த. நம்மள சொன்னாதான் அவளுடைய கிரேட்னஸ் தெரியும். அதனால நம்மள திட்டிக எப்படி இருக்கு. இப்படி இல்லாதவர்கள் ஜாலியா அங்க உட்கார்ந்து முனிஜனவரானாம் அபிவசன்னு அவர்கள் கூட்டத்தோடையே சந்தோஷமாக வசித்து கொண்டு இருக்கக்கூடிய முனி, இந்த முனிவரான இந்த ஜீவன் முக்தனானவன் வியாமோகம் பஜதி அவர் ஒரு நாளும் மோகத்தை அடைவதில்லை. ஏன்னா அவர் ஞானம் வந்த நிலையில இருக்காரு. ஜீவன காலத்திலேயே அவருக்கு முக்தி வந்துட்டு இல்லையா? அவருக்கு இந்த உடம்ப பத்தி எல்லாம் கவலை இல்லை. நமக்கு டவுட் வருது, ஜீவன் முக்தனா இருந்தா பிராரப்த கர்மாலாம் அவரை தானே சார் படுத்துறது, அவரை தானே சார் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுறாரு அப்படின்னு தோன்றுது. எல்லாம் நம்மளுடைய ஆங்கிள் தான் பண்றதே தவிர அவருக்கு அது ஒரு கஷ்டமாவே தெரியாது. ஜீவன் முக்தனுக்கு எல்லாம் பிரம்மஸ்வரூபம். இந்த உடம்பும் அப்படிதான், இந்த உடம்பு அப்படிதான் இருக்கும், இந்த மைண்ட் அப்படிதான் போகும்ன்றது அவர் தன்னை பிரித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறதுனால அவருக்கு அது அஃபெக்ட் ஆகிறதே கிடையாது. நம்ம என்ன சொல்றீங்க, என்ன சார் ஞானின்றீங்க, அவர் பாவம் கஷ்டப்படுறாரு, எப்ப பார்த்தாலும்
டயபெட்டிஸ்க்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்காரு சார் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது நம்மளுடைய ஆங்கிள் தான் பண்றது. அவளுக்கு அதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை இல்லையா. ஆச்சாரியாளுக்கு வயிற்று வலி வந்தது இல்லையா, ரொம்ப சூழ நோய் வந்து ரொம்ப அவஸ்தைப்பட்டு இங்க இருந்து போனோம்னா அங்க இருக்கிறவெல்லாம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா, அதை போக கூடாதா அப்படின்னு. அது பிராரப்த கர்மா இந்த உடம்புக்கு வருது, அதை நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு உடனே எல்லாரும் அவரை அட்வைஸ் பண்ணி நீங்க திருச்செந்தூருக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லி அங்க போய் சுப்பிரமணிய பூஜைங்க இதனால நம்ம கதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி அவளுக்கே வரக்கூடியதுதான் அது அபராதம். ஆனா அது அவளுக்கு ஞானிக்கு அது ஒன்றும் அஃபெக்ட் ஆக போறது இல்லை. அவளுடைய ஆங்கிள் பாக்குறவாளுக்கு தான் கஷ்டமா இருக்கு இல்லையா. அவர் பாட்டுக்கு ராத்திரி உட்கார்ந்தாரு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு காபாலிகன் வந்தான். சுவாமி உங்களை பார்த்தா நல்லா இருக்கு, உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு யுவா வேணும் இன்னைக்கு பலிக்கு கொஞ்சம் வராரு. ஆச்சாரியர் சொன்னாராம், அப்பா நீ என்னப்பா ஏடாவிடமா கேட்கிற, இந்த பசங்க எல்லாம் விடுவாங்கன்னு நீ ராத்திரி வா 2 மணிக்கு என்ன நீ பாட்டுக்கு கை தாங்கலாம் கூட்டிட்டு போயிட்டு ரெடியா இருக்கான். சரி போகும்போது அது பத்மபாதர் காதுல அது விழுந்துட்டாரு. அந்த கோபாலிகனுடைய பேட் லக்கு அவருக்கு உடனே நரசிம்மாவதாரம் எடுத்து அவரோட சண்டை போட்டு துரத்தி விட்டாங்களாம் இல்ல. அதனால இதுல இருந்து என்ன தெரியாது, ஆச்சாரியர் ஒண்ணு கவலையே படல. கவாலிகன் கேட்டா சரி நம்ம போலாமேன்னு, இவருக்கு தான் கவலை. ஐயோ இவர் இருக்கணுமே, இவர் இருந்து பாஷ்யங்கள்லாம் எழுதுனா 4 பேருக்கு பரப்பணுமேன்னு. இந்த சிஷியர்களுக்காக வாழறதுன்றது இருக்கு இல்லையா. அவர்கள் ஜீவன் முக்தனாக இருந்தாலும் இல்லையா அப்படின்ற கதைகள்லாம் நமக்கு தெரியுது. இப்படி அவர்களுக்கு வியாமோகம் பஜதி, அவருக்கு வித்தியாசமே தெரிய மாட்டேங்கிறது. கபாலிகன் கூப்பிட்டாலும் அவருக்கு ஒன்னாதான் இருக்கு இல்லையா. அவர் பெரிய தக்கார் வந்து எங்க கோயிலுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டா அதுவும் ஒன்னாதான் இருக்கு. யாராவது பிச்சைக்கு கூப்பிட்டாருனாக்க எங்காத்துல ஒரே கஷ்டமா இருக்கு, நீங்க ஒரு தடவை சாப்பிட்டு போனா எங்காத்து கஷ்டம் வேணும். அவர் ஆமா நான் வந்து உங்காத்துல சாப்பிட்டேன்னா உங்களுக்கு கஷ்டம் தீருமான்னு அவர் நினைக்கிறது இல்லை. எல்லாம் அவருக்கு ஒன்னா இருக்கிறதுனால வியாமோகம் நபஜதி அவ ஆத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஏன் சார் இதெல்லாம் நடக்கிறதுன்னா குரு தீட்சா இல்லையா. அவருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த குரு அனுகிரகத்தினால ஏற்படக்கூடிய அந்த ஞானம் தான் தீட்சானா ஞானம். தீயத்தே ஞானம், சீயத்தே பாப செஞ்சேகா, பாபங்கள்லாம் போயிட்டு அந்த கரண சுத்தி ஏற்பட்டுட்டு தத்துவபசின்னு கேட்ட மாத்திரத்திலேயே அவருக்கு புரியுது. நம்மள மாதிரி லாஜிக்கல அது எப்படி தத்தா இருக்கும், பொம்மை எப்படி தத்தா இருக்கும் யோசிக்கிற ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி விட்டாரு அவரு. அவர் தத்துன்னு சொன்ன உடனே நான் தான் அப்படி கேட்கிறாரு அவரு. அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அவர் அந்த தீட்சையினால அந்த தீட்சா மகிமையினால அந்த க்ஷமங்கள்லாம் சதாஹா அதெல்லாம் போயிட்டு அப்படின்னு சொன்னார். கதாச்சித் பிராசாதே, கதாச்சித்து ஒரு சமயத்துல பிராசாதே அரண்மனையில இருந்தாலும் கொச்சிதபி வேறு சில சம்பந்தத்தை கொச்சித்து அவர் சில இடத்துல, எந்த இடத்துல சௌதேஷு தனினாம், தனினாம் சௌதேஷு பணக்காரர்களுடைய மாளிகை, மாளிகை உப்பரிகையோட கூடிய இருக்கக்கூடிய மாளிகைக்கு பேரு சௌதம் இல்லையா. சௌதேஷு தனினாம் கதா காலே சைலே, சில சமயத்துல என்ன பண்ணார், அத போதும் அரண்மனையில இருந்தோம் தனிகர்களோட இருந்தோம் அப்படியே போய் கொஞ்சம் மலையில போய் அப்படி உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி சைலே, சைலம்னா மலை, கதா காலே சைலே. அப்புறம் கொச்சிதபி சில சமயத்துல என்ன பண்ணாரு, சரிதாம் கூலேஷு சரிதாம், அப்படியே அந்த நதிக்கரையில போய் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும். அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தார். சரி எப்படி இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி போனோம்னு குட்டீரே தாந்தானாம், அப்படியே அங்க போயிட்டு இருக்கும்போது தாந்தானாம் முனிஜன வரானாம் இல்லையா. தாந்தா சமஹா தமஹா தாந்தஹா சாந்தஹா, மனசை கட்டுப்படுத்தியவர்களுக்கு பேரு சாந்தன்னு பேரு, இந்திரியங்களை அடக்கக்கூடியவர்களுக்கு பேரு தாந்தன்னு பேரு. இவர்கள் எல்லாம் சன்னியாசி கூட்டம் தானே அங்க இருக்க போகுது, அல்லது சன்னியாசி பெல்ட் ஆஃப் மைண்ட் இருக்கவங்க தான் ஆசிரமத்துல இருக்க போறான். அவர்கள்லாம் எப்படி அந்த இந்திரியங்களுக்கு வேலைகளுக்கெல்லாம் மயங்காதவர்கள், இந்திரிய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த முனிஜன சிரேஷ்டர்களுடைய குட்டீரே குடிசை இல்ல கூட குடிசே குட்டீரே அப்படி வசன்னு அங்கேயும் ஆனந்தமா வசிச்சுட்டு இருக்காரு. இவ்வளவு நேரம் அவர் ராஜா கூட்டிட்டு போனார், அங்க படுக்க சொன்னார் அப்படின்னு அங்க உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ண 5 ஸ்டார் கம்ஃபர்ட் அனுபவிச்சாரு. இப்ப பாருங்க மலையில போய் அவர் பாட்டுக்கு அங்க மரத்துல போய் அனுபவிச்சுட்டு இருக்கார். அப்புறம் பார்த்தாரு குடிசைக்கு வந்துடுறார். குடிசையிலயும் அதே சந்தோஷத்தையும் அவர் பாட்டுக்கு தரையில படுத்துட்டு
இல்லையா, ஒரு கோணியை விரிச்சிட்டு கையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காரு இல்லையா. நான் பார்த்தேன் இதுல இந்த கர்னூலுக்கு போயிருப்போது பெரியவாளை பாக்கிறதுக்கு போகும்போது வாசல்ல எல்லாரும் கும்பிட்டு பார்த்தா ஒரு மனுஷன் உட்காந்துட்டு யாரு பார்த்தா அவர் பாட்டுக்கு ஒரு கோணியை போட்டு இருக்காரு வாசல்ல, அப்படி கையை வச்சு நாங்க படுத்துட்டு இருக்காரு. என்ன உள்ள போனா பரவாயில்லையாடு இவரெல்லாம் நிச்சாச்சாரியா எல்லாம் அங்க கிராண்டா அங்க கும்பலுக்கு இவர் ஜாலியா அப்படி ஓரமா படுத்துட்டு இருக்காரு போகும்போது. ஆமா அவளுக்கு தெரியும் எல்லாம் ஒண்ணு இல்லையா, கொச்சீரே குடிசைல அப்படி போய் ஒரு கோணி பைய போட்டுட்டு அப்படி கைய வச்சு படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு படுத்துட்டு இருக்காரு. குச்சீரே அப்படி வசன்னு முனிகி இல்லையா, இந்த ஞானியானவர் முனிகி இந்த மனநிசீலலாக இருக்கக்கூடிய இந்த ஜீவன் முக்தனானவர் குரு தீட்சா சததமாக குருநாதரால அருளப்பட்ட அந்த ஞான தீட்சையினால இவருடைய அஜ்ஞானம் கம்ப்ளீட்டாக போயிட்டு அந்த குரு கடாட்சத்தினால இவருக்கு போயிட்டு, அதனால இவர் எந்த வியாமோகமும் எந்த ஏமாற்றத்தையும் இவர் ந பஜதி, இவர் அடைவதில்லை. எந்த ஏமாற்றமும் இவருக்கு கிடையாது, எல்லாமே அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதுதான். அப்படி அடிச்சாங்க கைய வச்சினாலும் அதுவும் சந்தோஷம்தான், இவரை போட்டினாலும் சந்தோஷம்தான். ஏன்னா சொன்ன இல்லையா, ஞானிகளை நீங்க போட்டினீங்கன்னா அவருடைய பிராரப்த கர்மா அவர்கிட்ட ஒட்டின கர்மா அவளுக்கு வருது. யார் பிரைஸ் பண்றானோ அவளுக்கு வருது, யார் நிந்தனை பண்றாலோ அவளுக்கு அவளுடைய பேட் கர்மா போறது. அதனால அவளுக்கு என்ன கவலை, ஜாலியா போய்கொண்டே இருக்கிறார்கள் ஞானிகள்லாம். அவர்கள் எங்க இருந்தாங்க ஜீவனேவ முக்தின்றது வந்துருச்சுன்னா அவளுக்கு விதேக முக்தியை பத்தி கவலையே இல்லை. எங்க போச்சுன்னா என்ன தத்துவபோதத்துல இல்ல தொப்பச்சோ கிரகேவா இல்லையா, நீங்க ஆசிரமத்துல போனா உயிர் போனா என்ன, இல்ல சண்டாளனுடைய வீட்டுல போனா என்ன அப்படின்னாரு இல்லையா. எங்க போனாலும் ஒண்ணுதானே, அவளுக்கு இருக்கும் போதே எதுவும் தேவையில்லை, எல்லாம் ஒண்ணுதான். அவரை போய் நீ ஞானிய போய் இவர் என்ன நாய் சாப்பிடுற சண்டாள வீட்டுல போய் உயிர் போயிடுச்சு அப்படின்னாக்கா அவருக்கு என்ன கவலை, எல்லாம் ஒண்ணுதான். அவருக்கு கங்கை கரையும் ஒண்ணுதான், வாரணாசியும் ஒண்ணுதான், தலங்களும் ஒண்ணுதான், சண்டாளனுடைய வீடும் ஒண்ணுதான். அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஞானிகள். அப்படி இருக்கக்கூடியவர்களை உலகத்துல எதுவும் அவர்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்க போவதில்லை. அவர்கள் ஹாப்பி அப்படின்னு சொன்னார். இப்படி ஒரு சமயத்துல அரண்மனை, வேறு சமயத்துல பணக்காரர் வீடு, ஒரு சமயத்துல மலை, ஒரு சமயத்துல நதிக்கரை, அது மட்டும் இல்ல முனி ஜனங்களோட குடிசை, இப்படின்னு ஆனந்தமா உட்கார்ந்துருக்க அந்த குருநாதனுடைய கருணையினால அகத்தியாகி இவருக்கு ஏமாற்றம் அடைவதில்லை. இதுதான் ஞானியினுடைய கதை. இந்த ஞானியைத்தான் நாமெல்லாம் மனசுல ஹீரோவா வைத்துக் கொண்டு இந்த ஒரு நிலை நமக்கு வராதான்னு பிரார்த்திக்கணும் அப்படின்னு ஆச்சாரியால் நமக்கு அந்த ஞானத்தினுடைய நிலையை சொன்னார். இதனுடைய மேல் பாகம் இருக்கு, 4வது ஸ்லோகம். கொச்சித்து கரதல கதாலை, கொச்சித்து கரதல தாலை தாளம் போட்டு இருப்பாரு பாருங்க. அவர் பாட்டுக்கு ரசிச்சுட்டு மியூசிக்க ரசிச்சுட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவளுக்கு எதுவுமே கிடையாது இல்லையா. நமக்கெல்லாம் ஒரு மியூசிக்க ரசிச்சுட்டு இருக்காரு நம்ம நினைப்போம். அவளுக்கு அதெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் பிரம்மஸ்வரூபமா இருக்கு அப்படின்னு சொல்ல போறார். இதை சில சமயத்துல பாலகி அவர் யோகரத்தோவா போகரத்தோவா சங்கரத்தோவா சங்கரிகினா, அவளுக்கெல்லாம் ஆட்களோட கூட இருந்தா அது ஒரு சந்தோஷம், யாருமே இல்ல அங்கேயும் சந்தோஷமா இருப்பாங்க. அவர்கள் எப்ப பார்த்தாலும் யோகத்திலேயே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்கள் நந்தத்தி நந்தத்தி நந்தத்தியவா, அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே இதுதான், என்ன சந்தோஷமா இருக்கிறது. காதால இருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து ரசித்து கொண்டே சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய இந்த ஞானியினுடைய மேலும் சில அனுபவங்கள்லாம் சொல்றாரு. இத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.